ஒரு ஊர்ல ஒரு பறவை இருந்துச்சான். அந்த பறவை தன்னோட கையில இருந்த தானியங்களை எடுத்துட்டு அழகா பறந்துகிட்டு இருந்துச்சான். அப்படி பறந்துகிட்டு இருக்கும் போது தன்னோட கால் தவறி காலில் இருந்த தானியங்கள் எல்லாம் கீழே விழுந்துருது. அது போய் விழுற இடம் ஒரு மரத்தோட பொந்து. அந்த பொந்துக்குள்ள இருக்கிற தானியங்களை எடுத்து தர சொல்லி அந்த மரத்துக்கிட்ட இந்த பறவை போய் கேட்குது. அதுக்கு அந்த மரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை என்னாலலாம் தர முடியாது, என் பொந்துக்குள்ள விழுந்தது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுது. இந்த பறவை உடனே கோவப்பட்டு தரியா இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குது. அது தரவே முடியாது அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுது அந்த மரம். உடனே இந்த பறவை என்ன பண்ணுது, ஒரு கார்பெண்டர் தேடி போகுது. இந்த மாதிரி ஒரு மரத்துக்குள்ளே என் தானியங்கள் விழுந்துருச்சு, அதை கேட்டால் அது தர மாட்டேங்குது, நீங்கள் உங்களோட டூல்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா அந்த மரம் பயந்து என்னோட தானியத்தை என்கிட்ட கொடுத்துரும், உங்கள் டூல்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கார்பெண்டர்கிட்ட அந்த பறவை உதவி கேட்குது. அதுக்கு அந்த கார்பெண்டர் எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படிங்கிறார். அது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்குது அந்த பறவை. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட கையில் இருந்த கத்தியை காட்டி ஒழுங்கு போயிடு, இல்லைன்னா உன்னை சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இது பயந்து போயிட்டு ஒரு ராஜா கிட்ட போய் கேட்குது. அந்த ராஜா ஒரு சோம்பேறி ராஜா. அந்த ராஜா என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரு நம்ம வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு எறும்பு கிட்ட போய் அந்த எறும்பு அதோட தலையை 2 பக்கமும் ஆட்டி என்னால் செஞ்சு தர முடியாது அப்படின்னு சொல்லிடுது. பெருத்து போய் இருக்கிற அந்த பறவை இதெல்லாம் ஒன்று வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போய் உட்காந்துருந்த அந்த பறவை திடீர்னு எழுந்து பறந்து போய் அந்த கார்பெண்டர்கிட்ட போயிட்டு தொல்லை பண்ணுது. அந்த கார்பெண்டரோட தலையை சுற்றி கத்துது. அந்த கார்பெண்டருக்கு எரிச்சல் தாங்க முடியல. உடனே அந்த கார்பெண்டர் என்ன பண்ணுறாரு, அந்த பறவையை அடித்து கொல்றதுக்காக தன்னோட கையில் இருந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஓடுறாரு. அந்த பறவையும் பறந்து போய்கிட்டே இருக்கு, அவரும் ஓடிக்கிட்டே இருக்கார். அந்த பறவை எங்கே போகுதுன்னா அந்த மரத்துக்கிட்ட போகுது. அந்த மரம் இந்த கார்பெண்டர் பார்த்துட்டு தான் வந்து கொல்றதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட இருந்த தானியங்களை எடுத்து இந்த பறவைகிட்ட வெளியே போட்டுறது. உடனே இந்த பறவையும் அந்த தானியங்களை எடுத்துகிட்டு பறந்து போயிடுது. ஸோ இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாழ்க்கையில் எவ்வளவோ ப்ராப்ளங்கள் இருக்கும், அதை சால்வ் பண்ணுறதுக்கு 1000 வழிகள் இருக்கும். அதில் வெறும் 4 வழியை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சோர்ந்து போய் உடஞ்சி போய் நொந்து போய் உட்காந்துராம நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட தைரியத்தோட நம்மளால் முடிகிற வரைக்கும் ட்ரை பண்ணலாம். உடஞ்சி போய் உட்கார மட்டும் வேணாம், உங்களால் முடியும். விடாமுயற்சி திருவினையாக்கும். This video is sponsored by Buymote. Buymote அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி ஷாப்பிங் ஆப். அதில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே மற்ற வெப்சைட்ஸில் மற்ற ஷாப்ஸில் நீங்கள் பார்க்குறத விடவே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.